எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஸி லைஃப்க்கும் மீனிங்ஃபுல் லைஃப்க்கும் இருக்கிற ஃபுல் டிஃப்ரென்ஸை நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லை ஓடிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் கடைசியாக உங்கள் பையனோட 1 மணி நேரம் ஃபோனே இல்லாமல் பேசுனது எப்போ? நேரில் 1 to 1 1 மணி நேரம் ஃபோனே இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் கூட டென்ஷனே இல்லாமல் டீ குடித்தது எப்போ? உங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து சிரித்து பேசுனது எப்போ? உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணது எப்போ? நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு நினைவு வருதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்லை ஓடிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஒரு பிஸியாக நம்ம இருக்கிற காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், அலாரம் வச்சு ஃபோன் எடுக்கிறோம், வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், கால் பண்ணுறோம், டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிராஃபிக்கு, வீடு, அதுக்கப்புறம் டிவி, அப்புறம் தூக்கம். இதே தாங்க ரிப்பீட்டு 10 வருஷம் இதே தான் பண்ணுறோம். லைஃப் எங்கே போச்சு அப்படிங்கிற ஃபீலு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். சரி, ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை எப்படி வாழலாம் அப்படின்னா, சண்டே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும், வேலைக்கும் போகணும். சண்டேவில் என்ன பண்ணணும்? ஃபேமிலி கூட இருக்கணும், பேரண்ட்டை பார்க்கணும், அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வரணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட நிறையா படிக்கணும், சான்ஸ் கிடைக்கிறப்ப புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணணும், லைஃப்பில் நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணணும். 60 வயசில் நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போது அதுக்கு இப்பயே நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஆகணும். பிஸியாக இருக்கிறது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாதுங்க. நீங்கள் மெமரியோட மீனிங்ஃபுல்லாக வாழ்கிறது தான் சாதனை. நீங்கள் நிறைய வெளிநாட்டில் ஒர்க்குக்கு போகிறாங்க, 15 வருஷம் இருக்காங்க, 20 வருஷம் இருக்காங்க, 25 வருஷம் இருக்காங்க, மணி வந்துச்சு, வீடு வாங்கினாங்க, தங்கத்தை வாங்கி வச்சாங்க. ஆனால் குழந்தைங்களோட சைல்டுஹுட்டு அவங்களுக்கு கிடையாது. பேரண்ட்ஸோட ஏஜில் அவங்க கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க. ரொம்ப வயசானதுக்கப்புறம், பேரண்ட்ஸுக்கு ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் வருவாங்க. டைமு போயிடுச்சு. இப்போது இதே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 70 வயசில் நம்ம போய் அட்மிட் ஆகிறோன்னா 5 கோடி நமக்கு சொத்து இருக்கும், பெரிய வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் 6 மாதம் 1 வருஷம் தாங்க டைம் இருக்குது, அவ்வளோதாங்க தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்னும் ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை இன்னும் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கலான்னு நினைப்பீங்களா? கிடையவே கிடையாது. என் ஃபேமிலி கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அதுதான் மெயினாக நினைப்போம். சரி, அதே போல் நீங்கள் ஸ்கூலு மெமரிஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட குழந்தைங்களோட ஸ்கூல் மெமரி. ஆனுவல் டேக்கு வீடியோ கால் பண்ணியிருப்போம், ஸ்டேஜில் நிற்கிறத வீடியோ காலில் பார்த்துருப்போம், ஆடியன்ஸ் சைடு காமிச்சிருப்பாங்க, எங்கள் அப்பா வந்திருக்காரான்னு பார்ப்பாங்க, ஆஃபீஸு மீட்டிங் இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே தான். சன் அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. என்ன நினைப்பாங்க? ஒரு மெமரி இருக்காது அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டு நினைவில் இருக்குமா? வயசானதுக்கப்புறம் கிடையாது. அந்த நீங்கள் போகாமல் ஒரு எம்டி சீட்டாக இருக்கும்ல, அந்த சீட்டை பற்றி தான் உங்களுக்கு மெமரியில் இருக்கும். நீங்கள் மணிக்கும் மெமரிக்கும் நிறைய கம்பாரிசன் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 போனஸ் கிடைக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் மறந்துடுவீங்க கண்டிப்பாக. இதே நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகிறீங்க, 20 வருஷத்துக்கு அப்புறமும் அது உங்களுக்கு நினைவிலேயே இருக்கும். அதுதாங்க, நீங்கள் ஓல்ட் ஏஜ் ஆகிறப்போ நீங்கள் என்னென்ன ரெக்ரெட் பண்ணுவீங்க? நான் இன்னும் மணி நிறையா ஏர்ன் பண்ணல, இன்னும் நிறையா டைம் ஓவர் டைம் இன்னும் நம்ம நிறையா பண்ணியிருக்கணும், நம்ம நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேங்க. நான் என்னோடய ஃபேமிலி லவ்வபிள் ஃபேமிலியோடு நான் ரொம்ப நேரம் செலவு பண்ணல அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும். சரி, உங்களுக்கு ஒரு சாய்ஸு, ஒரு 10 கோடி ரூபா. ஆப்ஷன் ஏ ஒரு 10 கோடி ரூபா இருக்குது. ஆனால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷன் பியில் 3 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கலாம், குட் ஹெல்த்தோடு இருக்கலாம், குட் மெமரிஸோடு இருக்கலாம். எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், 3 கோடி ரூபாயும் ப்ளஸ் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் தான் பண்ணுறதில்ல. காசு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹியூமன் ட்ரூத்துங்க. அது அச்சீவ் பண்ணவே முடியாது. அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு தாத்தாவாயிட்டீங்க, உங்கள் பேரன் வந்துட்டான், தாத்தா விளையாடலாமான்னு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைப்பா முடியல, முட்டி வலிக்குது, என்னோடய எனர்ஜி என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா,
எனக்கு ஹெல்த்தே சரியில்லை, அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க மணி இருக்குது ஆனால் டைம் இல்லை. ஸோ பிஸி லைஃப் எப்பயுமே உங்களுக்கு இன்கம் கொடுக்கும், ஸ்டேட்டஸை கொடுக்கும், ரெக்கக்னைசேஷனை கொடுக்கும். ஆனால் மீனிங்ஃபுல் லைஃப் தான் உங்களுக்கு மெமரிஸை கொடுக்கும், நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும், நல்ல அமைதியை கொடுக்கும், ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ பெஸ்ட்டு லைஃப்புங்கிறது பிஸி லைஃப் கிடையாதுங்க, மீனிங்ஃபுல் லைஃப் தான். மீனிங்ஃபுல் லைஃப் ஒன்றும் லேசி லைஃப் கிடையாது. ஒரு நாள் உங்கள் பேங்க் பேலன்ஸு யாரும் நினைவில் வச்சுக்கவே மாட்டாங்க, உங்கள் காரை யாரும் நினைவில் வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் உங்களோட இருந்த நேரத்தை தான் நினைவில் வச்சுப்பாங்க. ஸோ நேரத்தை செலவழிக்கிற வாழ்க்கை பணத்தை விட ரொம்ப பெருசுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிதுன்னா அதுதான் இந்த வீடியோவோட விக்ட்ரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.